ஆவல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதி இல்லாததால் கிராம மக்கள் வேதனை. குடிநீர் சாலை வசதி தெருவிளக்கு வசதிகள் இல்லாமல் கிராம மக்கள் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாலம்பட்டி ஊராட்சிக்குட்பட்டது ஆவல்நாயக்கன்பட்டி கிராமம் என்பது. வீடுகள் அடங்கிய இக்கிராமத்தில் அடிப்படை தேவைகளான தெருவிளக்கு, குடிநீர், சாலை வசதிகள் இல்லாமல் கிராம மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கிராமத்தில் 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்தேக்க தொட்டி இருந்த போதும் மேற்கூரை முழுவதும் இடிந்து தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து 3 வருடமாகிறது. அதிலேயே தண்ணீர் விடப்பட்டு வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. மேல்நிலை நீர்தேக்க தொட்டியை சுத்தப்படுத்தி 3 ஆண்டுகள் ஆகிறது. போதிய குடிநீர் வசதி இல்லாததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரமுள்ள விவசாய நிலத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து வருகின்றனர். தற்காலிக குடிநீர் தேவையை போக்க மினி டேங்க் அமைத்த போதிலும் அவை காட்சிப் பொருளாகவே காணப்படுகிறது. மினி டேங்கிற்கு அமைக்கப்பட்ட மின்சாதன பொருட்கள் பழுதாகி பல ஆண்டுகள் ஆவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கிராமத்தில் உள்ள சாலைகளில் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் சாலைகளை குடிநீர் பைப் அமைப்பதற்காக உடைத்து 3 மாத காலமாகியும் குடிநீர் பைப் அமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சாலையில் செல்லும் முதியவர்கள், சிறுவர்கள் என பலர் கீழே விழுந்து கை உடைப்பு, கால் உடைப்பு சம்பவங்கள் நடந்தேறிய வண்ணம் உள்ளது. கிராமத்தில் 7 தெரு விளக்குகள் இருந்தாலும் அவை எரிந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிராமத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி கடந்த 3 ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் ஊராட்சித் தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் கிராம சபை கூட்டத்திலும் கூறியுள்ளோம். அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆதங்கப்படுகின்றனர். இதுகுறித்து பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கலா அவர்களிடம் கேட்டபோது இந்த குறைபாடுகள் குறித்து புகார் ஏதும் வரவில்லை. இருப்பினும் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை எடுக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்.
பாலக்குமட்டையிலேருந்து பேசுகிறோம், புவனேஸ்வரி பேசுகிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லைண்ணா, டேங்க் உடஞ்சிருக்கு. அது இப்பயோ நாளைக்கோ கீழே விழுற மாதிரி இருக்குது. அது மூடாப்பும் இல்லை. அது எத்தனை ஆயிரம் கொள்ளளவு கொண்டுட்டு? 30,000. அது ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை இடிச்சிட்டோன்னா வேற கட்டி கொடுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னும் வரல, சான்சன் வரல. அது வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியுன்றாங்க. வீட்டுக்கு பைப் போட்டு விட்றோன்னு ரோடெல்லாம் உடச்சி விட்டுறாரு. அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கல. இந்த வாட்டர் பைப்புனா ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க, அதுவும் ரெடி பண்ணி தரல. சிம் டேங்க் ஒன்று இருக்குது, அதையும் ரெடி பண்ணி தரல. போர் ரோடு சுத்தமாக கால் வைக்க முடியாது செருப்பு இல்லாமல். சுடுகாடு இல்லை, வீதிக்கு லைட் வேணும் எங்களுக்கு. அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. தலைவர்கிட்ட சொன்னீங்களா? தலைவர்கிட்ட சொன்னோம், தலைவர் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. இப்போ ஒரு 6 வருஷம் நாங்கள் கேட்டால் என்னன்னா சொல்கிறாங்க, இப்போ பண்ணுறோம் நாளைக்கு பண்ணுறாங்கன்னா. நான் தான் வார்டு உறுப்பினரே இந்த ஊருக்கு. யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்கல. நான் கேட்டால் இதம்மா இப்போ பண்ணுறோம் அப்போ பண்ணுறாங்கன்றாங்க. யாருமே ஸ்டெப் எடுக்கல. அதனால தான் நான் இங்கே ஸ்டெப் எடுக்கிறேங்க. ஒரு வார்டு உறுப்பினர் முறையில் கேட்குறேன். ஜல் ஜீவன் திட்டத்துக்காக ஒரு ரோடை வந்து உடச்சி எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி அது பில் போட்டுருக்காங்க இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலண்ணா, எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் நான் பார்க்கறதில்ல. போட்டுருப்பீங்களா பொருள்? என்கிட்ட ஒரு கையெழுத்தும் வாங்கல இது வரைக்குமே. ஒரு 5 வருஷம் ஆகுது. ஏன்னா அங்கே கூப்பிட்டதும் இல்லை, நானும் போய் கையெழுத்தும் போட்டதில்லை. நான் எதுக்குமே என்ன கூப்பிட மாட்டாங்க அவங்க. கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை வச்சு நான் அது சொன்னேங்க, அவங்க ஸ்டெப் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் போறதே இல்லை. எங்க சொன்னீங்க? கிராம சபை வெப்பாலம்பட்டி. கிராம சபை கூட்டத்தில் வெப்பாலம்பட்டியில் சொன்னேங்க, ஸ்டெப் எடுக்கல. சரி கம்முன்னு ஆயிட்டுங்க. கிராம சபை கூட்டத்துலேயும் போய் சொன்னேங்க, சொல்லி ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறோம்.